ஒருத்தர் வேகமா அலைபேசி எடுத்து தீயணைப்பு நிலையத்துக்கு தொடர்பு கொண்டாராம். சரி. தீயணைப்பு நிலையத்தில் எதிர்முனையில் அவர் எடுத்துக்கிட்டு யார் வணக்கம் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு கேட்கிறாரு. இவன் அழுதுகிட்டே சொல்றேன், ஐயா வேகமா வாங்க, என் வீட்டுல நெருப்பு பிடிச்சி எரியுதுன்னு. சரி 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 பதறாம சொல்லியா, எந்த ஊர்னு சொல்லி இடத்த சொல்லு, உடனே வண்டி அனுப்பிடுவோம்னு அவர் கேட்கிறார். அவன் சரியா சொல்றேன், இந்த மாவட்டம், இன்ன ஊரு, இன்ன தாலுகா, இன்ன இடத்துல, இத்தனாவது இடத்துல நம்ம என்னல நடக்குது, தீப்பிடிச்சி எரியுதியான். அவர் சொன்னார், ஏன்டா அங்கதான் ஒரு வாரமா எரியுது, நீ இன்னைக்கு தான் இப்படி பதறிக்கிட்டு போகணும் தொடர்பு பண்ற, என்ன விஷயம்னு கேட்டாரு. இல்லையா இத்தனை நாள் எரிஞ்சதெல்லாம் உண்மைதான், இன்னைக்கு தான் என் வீட்டில் பிடிச்சிருக்கு வேகமா அங்க. என்ன சிந்தனை, எங்கேயோ நடக்குது, அடுத்த வீட்டில் தீ பிடிக்குன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். காரணம் தனக்கு வந்தா தான் தெரியும், தலைவலியும் காய்ச்சலும். எங்கே நடக்கிறது, என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறது. பிரிது ஒன்றை இழக்க வேண்டும் என்றால் பிரிதொன்றை இழக்காது, பிரிதொன்றை அடைய முடியாது. இந்த உலகம் போற போக்குகளை நினைக்கிற போது வள்ளலாரே எவ்வளவு அவர் மேலே வழக்கு தொடுத்த இந்த உலகம் எத்தனையோ கதைகளும் காரணங்களும் காரியங்களும் நமக்காக சொல்லி சென்றிருக்கிறார்கள் முன்னோர்கள். எப்படி இருந்த தமிழ்நாடு ஏன் இப்படி இருக்கு என்ற சிந்தனை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரணுமே. வருதா இல்லையே, என்ன நடக்குதுங்க?